மாவட்டத்திலும் இதை பற்றிய ஒரு உரையாடல் தொடங்கி இருக்கிறது. இது வந்து கடைசியில் வந்து 31ஆம் தேதி கன்னியாகுமரியில் நிறைவு. அந்த கன்னியாகுமரியிலும் நான் பேசப்படுகிறேன் கருத்தரங்க. அப்போ வந்து ஒரு வகையில வந்து இந்த உரையாடல் தமிழ்நாட்டில் தொடங்குகிற ஒரு உரையாடலில் ஒரு முதல் நிகழ்ச்சியிலையும் இந்த உரையாடல் மாநில அளவில் நிறைவு பெறுகிற ஒரு கன்னியாகுமரி சிலை முன்னால் பேச போகிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள போகிறேன். அதனால அந்த வகையில வந்து இது வந்து ஒரு வகையான எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி தான். குடியீடுகள் தான் வாழ்க்கை. இந்த மேடையில வந்து 4 திருவள்ளுவர்கள் அமர்ந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுலேயே சந்திச்சதுலையோ. இவங்க ஏன் இந்த மாதிரி நம்ம முன்னால் உட்காந்து நம்மளை இன்ஸ்பைர் பண்ணிட்டு இருக்காங்க, படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம திருக்குறளை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழியோடைய ஒரு சிறப்புங்கிறது வந்து அதனுடைய தோற்ற தொன்மையில மட்டும் கிடையாது. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, உலகத்திலேயே நான் தான் முதல் மொழி, உலகத்துல இருக்கிற எல்லாம் என் மொழியை பேசிதான் பண்ணலாம், என் மொழியில இருந்து தான் எல்லாம் வந்தது அப்படின்னு பேசுற பெருமை இருக்குல்ல, அந்த பெருமை தேவையில்லை. ஒரு மொழியினுடைய ஆகச்சிறந்த உரைகள் என்னன்னா, அது தொன்மையா இருக்கணும், அது தொடரும் இளமையோடு, அதாவது தொடர்ந்து புதுப்பிக்கப்படும். இல்லைன்னா அது வந்து செத்து சுண்ணாம போயிடும், அது போயிடும், காணாம போயிடும், எவனும் பேசுறதுக்கு இருக்க மாட்டான். எத்தனையோ மொழிகள் போயிருக்கு, லத்தீன் மொழி மொழியெல்லாம் காணாம போயிடுச்சு. சமஸ்கிருதத்தை யாரு வீட்டை உட்காந்து யாராவது பேசிட்டு இருக்காங்களா? அதுல 1000 இலக்கியம் இருக்கலாம். ஆனா யார் பேசுறா? இன்னைக்கு உலகத்தில் தமிழ் பேசப்படாத கண்டங்களே இல்லை. எத்தனை நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் எங்க போனாலும் தமிழர்கள் தான். ஆக இது ஒரு உலக மொழியாக வந்துட்டு இருக்கு. இப்ப இதனுடைய தொடர்பு, இதனுடைய என்ன தோற்ற தொன்மை, தொடரும் இளமை, அதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்றாங்க. சங்க இலக்கியம், திருக்குறள். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷன் தன்னுடைய கடைசியில, மனுஷனுக்கு 2 கை, இந்த 2 கையில ஏதாவது ஒரு 2 விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அவன் போயிடணும், அல்லது அந்த 2 மட்டும் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு அவன் கொடுக்கணும்னு சொன்னா, ஒரு கையில சங்க இலக்கியமும் இன்னொரு கையில திருக்குறள் இருக்குன்னு சொல்லணும். அதான் வேற எதுவும் இல்லாம தமிழ் வாழ்ந்தது, யாரும் இல்லாம வாழ்ந்தது. இதிகாசங்கள், புராணங்கள், சிற்றிலக்கியங்கள், தூது இலக்கியங்கள், அது இந்த இலக்கியம் அந்த இலக்கியம் எதுவும் இல்லாட்டாலும் தமிழ். இந்த 2ஐயும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். சரி, திருக்குறள் அது அப்படி என்ன செஞ்சது, ஏன் இதை நம்ம கொண்டாடணும், இதுக்கு முன்னாடி எப்ப இது கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு வந்து திருக்குறள்ல நிறைய திருக்குறளை மேற்கோள் காட்டி நான் உங்கள்கிட்ட பேசுறதை விட மிக முக்கியமானது, திருக்குறளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம், ஏன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப அதை யாரெல்லாம் கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க? சென்னையில ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஒருத்தர் இருக்கார். ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், என்னுடைய புத்தகத்தில் அவரை பற்றி எழுதிட்டேன். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வண்டியில ஒருத்தர் உட்கார்ந்தவுடனே அவர் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு திருக்குறளை வச்சிருப்பாரு, உரை வச்சிருப்பாரு, ஒரு சின்ன நோட் வச்சிருப்பாரு. இந்த தினம் ஒரு திருக்குறள்னா அன்னைக்குள்ள திருக்குறளை போட்டிருப்பாரு. அவங்க அந்த ஆட்டோட ஏறி உட்கார்ந்தவுடனே அவர் அதை ஆன் பண்ணி விடுவாரு. அன்னைக்குள்ள அந்த திருக்குறளை அந்த ஒளி அந்த கருவியில சொல்லி அதுக்கு ஒரு எளிய உரை ஒன்று சொல்லுவாங்க. அவர் வந்து அதை பற்றி அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வண்டி எடுப்பார். இது வந்து தினம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆட்டோவில் தன்னுடைய திருக்குறளை பரப்பிட்டு. நான் எங்க வீட்டு ஏரியால நடந்து இப்படி போறேன், அங்க வந்து டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் ஒரு போர்டு, அந்த போர்டுல வந்து பக்கத்துல ஒரு சின்ன பலகை வச்சுட்டு, சிலர் வந்து திருக்குறள் நிரந்தரமா எழுதி வச்சிருப்பாங்க பெயிண்ட்ல, சிலர் வந்து ஒரு கரும்பலகை வச்சு தினம் ஒரு திருக்குறள். நான் வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கள் சங்கத்துல பார்த்திருக்கேன், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்துல பார்த்திருக்கேன், நூலகங்கள்ல பார்த்திருக்கேன், பள்ளிக்கூடங்கள்ல பார்த்திருக்கேன், பேருந்துகளில். நீங்க வந்து இந்திய வரலாற்று வந்து பேருந்துகளில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் அல்ல திருக்குறள். வேற வந்து ஒரு இலக்கியத்தையாவது பேருந்துல எழுத முடியுமா? சரி, எப்ப எழுதப்பட்டது? முன்னால எழுத வந்து பேருந்து இல்லாதப்ப பேருந்துல எப்படி சார் எழுதிருக்கு அப்படின்னு என்ன, என் பேருந்து இல்லைன்னா தேர்வு இருந்துச்சுல, தேர்வு எழுதிருக்கு அப்படிதானே. ஆக பேருந்துகளில் எழுதும் காலம் மக்களாட்சிக்காக காத்திருந்தது. இதை ஒரு மக்களாட்சியில் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம அந்த சிலையை பத்தியும் இந்த ஏன் இந்த சமகாலம் கொண்டாடுகிறது, அந்த கொண்டாடுவதற்கான பெருமிதத்திற்கு உரியவர்கள் யார், அதுக்கு முன்னால திருவள்ளுவரை எப்படி புரிந்து கொண்டிருந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த திருவள்ளுவருடைய சிலையுடைய மகத்துவம். திருக்குறளை பேருந்துல எழுதுறது ஏன் முக்கியம், ஆட்டோ ஸ்டாண்டுல எழுதுறது ஏன் முக்கியம்,
இந்த குழந்தைங்க வந்து இந்த திருவள்ளுவர் உரையில வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறதே முக்கியம், இந்த படம் வரைஞ்சதையே முக்கியம்னு புரியும். இந்த திருக்குறள் வந்து ஒரு மக்கள் இலக்கியம், மக்களுக்காக பேசுகிற இலக்கியம். இதுல எல்லாம் இருக்கு, அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு. இப்ப பொதுவாக நம்ம வந்து இந்திய தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதா அறம் பொருள் இன்பம் வீடு. அதை வந்து அறம் பொருள் இன்பம் அப்படிங்கும்போது அறம்னா தர்மம், பொருள்னா அர்த்த சாஸ்திரம் மாதிரி, அப்புறம் வந்து காமம் அப்படின்னா காமம், அப்புறம் மோட்சம். அப்ப அறம் பொருள் இன்பம் வீடு. இவர் வந்து 3 முப்பால் தான் வச்சிருக்காரு, தவிர 4 பால் வைக்கல. இப்ப சில கேள்வி திருவள்ளுவரை பத்தி கேட்டுக்கிட்டு அதுக்கு விடை சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்னால திருக்குறளை நம்ம பத்தி பேசுவோம். இப்போ ஒரு கேள்வி, திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உடையவரா? கேள்வி. அதுக்கு விடை ஆம். கடவுள் வாழ்த்துனே இருக்காரு, அதை அவர் தான் எழுதினாலே நான் நம்புவேன். ஏன்னா கடவுள் வாழ்த்து யாரு சேர்த்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. கடவுள் நம்பிக்கை உடையவரா? ஆமா. சரி, அவர் வந்து முற்பிறவி, இந்த 7 பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை உடையவரா? ஆமா. 7 பிறப்பும் ஏமா புடைத்து அப்படின்னு ஒரு சொல்றதுனால அவர் வந்து அந்த பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இதை விட வேற வேணாம். அவர் கடவுள் நம்பிக்கை உடையவரானா அதுக்கு விடை ஆமாம். அது முற்பிறவி இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை உடையவரானா அதுக்கும் ஆமாம். இந்த முற்பிறவியில நம்பிக்கை இல்லாத மதம்னு ஒன்றும் மதமே கிடையாது. இங்க சமண மதத்துல அந்த நம்பிக்கை இந்தியாவில், உலகத்திலேயே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு ஆசியா ஏதாவது ஒரு கொடை அடிச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மதங்களை படைச்சனா. நீராவி இயந்திரம் ஐரோப்பால இருந்து வந்திருக்கும், கரண்ட் இன்னொரு இடத்துல வந்திருக்கும், விமானம் இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்கு, ரைட் பிரதர்ஸே. அதுக்கு நம்ம உள்ள ஒரு வாட்ஸ்அப்ல எழுதுருவான், விமானத்தை நம்மளால பறக்குவாஜர் கண்டுபிடிச்சாரு எழுதி வச்சிருப்பான். அதை நம்ம நம்ப வேண்டியது, வாட்ஸ்அப்ல வரலாறுதான் எழுதுவாங்க. ஆக நம்ம வந்து ஆசியாங்கிற கண்டம் இருக்குல்ல, இந்த ஆசியா கண்டம்னா சீனா, ஜப்பான் எல்லாம் உட்பட இந்தியா அதில் குறிப்பிட்டிருக்கோம். இங்க பாலஸ்தீனம், சட்டாடத்தில் சிரியா எல்லாம் சேர்ந்த இந்த ஆசியா உலகத்துக்கு அளித்த ஒரு பெரிய கொடை இருக்குன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மதங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லா மதங்களும் உற்பத்தி ஆனதுங்கதான். இன்னும் சொல்ல போனா இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்ல போகிற வேத இலக்கியம் எழுதப்பட்டது இங்கதான். அதுக்கு பின்னால் ஆசீவகம், சைவம், வைணவம், வைதீகம் எல்லாம் என்னத்து வகையா அது ஒரு மதமா அல்லது நம்பிக்கை மரபான எதை எடுத்தாலும் உற்பத்தியானது இங்க. சரி, மிஷனரி ஒரு மதத்தை பரப்புறதுக்காக ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு வந்து ஒரு குரு, ஒரு மாதிரி ஒரு ஞானி, அவர் வந்து அவர் வந்து தான் இவர் வந்து இதெல்லாம் அவர் சொல்ற அந்த ஞானத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்றது வந்து புத்த மதத்துல வரும். அந்த புத்த மதத்தை பரப்புறதுக்காகத்தான் மடங்கள் அமைச்சு பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில வந்து பௌத்த மதம்ங்கிறது இந்த பரப்புதலை மிஷனரிங்கிறத வச்ச ஒரு மதம், அது பௌத்த மதம். அப்புறம் சமண மதம், அதே மாதிரிதான் மகாவீரர். அப்புறம் கிறிஸ்துவ மதம், அதுக்கு முன்னால யூத மதம், அப்புறம் இஸ்லாம். இதுல ஏதாவது ஆசியாவுக்கு வெளியில தோன்றிருக்கா? இந்த உலகத்துக்கு ஆசியா கொடுத்தது மதங்கள். அதனால நிறைய சண்டையும், அதனால நிறைய புனித நூல்கள் இங்கதான் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ரத்த களரி இங்கதான் காசாலாம். இந்த பாலஸ்தீனத்தை நீங்க எந்திரிச்சு உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லா பொருட்களையும் இங்கேயும் பார்த்துருக்கிறோம். இதுக்கு நடுவுல அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம், இது வந்து கிமு 31 தானே வச்சிருக்கோம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிறிஸ்தவத்துக்கு கொஞ்சம் முன்னாள் பிறந்தவர் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு திருவள்ளுவர் ஆண்டு வச்சிருக்கோம். நீங்க எந்த வகையில பார்த்தாலும் திருவள்ளுவர் மத நம்பிக்கை உடையவராக இருந்தாலும், அவர் தமிழ் இருந்தாலும் தன்னை எங்கேயுமே அடையாளம். ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் திருக்குறளும் விவிலியமும் அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுப்பார். பைபிளையும் அதையும், திருக்குறளும் குரானும் அப்படின்னு அதை ஒருத்தர் கம்பேர் பண்ணி எழுப்பார். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, திருக்குறள் வந்து வேதங்களின் சாரம் அப்படின்னு ஒரு ஆள் கிளப்பிடுவாரு. அப்புறம் திருவள்ளுவர் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டு அந்த ட்ரெஸ் காபி ட்ரெஸ்ஸா போட்டுவாங்க. நான் வந்து அதான் தொடர்ந்து நான் எதனால திருக்குறளை பற்றி இயக்கிக்கிட்டு இருக்கேன் சொல்றேன். திருவள்ளுவரின் வேட்டியின் நிறம் வெண்மை, வெண்மை மட்டுமே. திருவள்ளுவருடைய வேட்டிக்கு இந்த வெள்ளை கலரை தவிர வேற எந்த கலரையும் பூசவே முடியாது, இல்லைன்னா பூசுறவே தப்பு பண்றாங்க. அவருடைய வேட்டியின் நிறம் வெண்மை, வெண்மைங்கிறதான் அந்த ஒரு தூய்மை. அவர் வந்து எந்த மதம், எந்த கடவுளுடைய குறிப்பிட்ட பெயரையும் சொல்லல. இப்ப சிலரு அம்மா இடையில கூப்பிட்டு பேசாங்க, கூப்பிட்டு பேசுறேன்.
அப்ப நீங்க வந்து அவர் வந்து என்ன சொல்ல வந்தாரு? சிலர் வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த குறிப்பிட்ட பேர் சொல்லி இருக்காது அதிகமா. தமிழ்நாட்டில் எழுதியிருக்காரு தமிழ்ன்ற சொல்லு, தமிழ்ல எழுதியிருக்காரு தமிழ்ன்ற சொல்லு இருக்காரு, தமிழ் மொழியினுடைய பெயர் இருக்காரு. சேர சோழ பாண்டியர் தான் இருந்திருப்பாங்க, எந்த அரசனுடைய பெயர் இருக்காது. மதுரை இருந்திருக்கும், அப்புறம் கொற்கை வஞ்சி தொண்டி இதெல்லாம் பெருசெல்லாம் இருந்திருக்கும், எந்த நகரத்துடைய பேர் இருக்காது. பொன்னி ஆறு வைகை ஆறு இந்த ஆறெல்லாம் ஓடி இருக்கும், எந்த ஆறுடைய பேர் இருக்கு, எந்த நகரத்தின் இந்த ஆறின் எந்த மன்னனின் யாருடைய பேர் கேட்க. இதை வந்து இதுல இருந்து சிலர் என்ன கண்டுபிடிப்பாங்க, இதுல வந்து ஆனாலும் அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு அப்படின்ட்டு 2-3 விஷயத்த நம்ம தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக நம்ம வந்து இங்க வந்து உருட்டுறேன் அப்படின்னு சொல்ற நம்ம பேசுறோம், முகநூல்ல பொதுவாக பேசும்போது நல்லா உருட்டுறான்டா அப்படிங்கிறோம்ல, இது மாதிரி தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உருட்டுறவைனா எதை வச்சு உருட்டுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்குறள் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட போது அவரை வந்து ஒரு நாயன்மாரா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து அவரை வந்து ஒரு துறவி மாதிரி, ஒரு பெரிய ஞானி மாதிரி கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ வந்து இதை எதிர்த்து இருக்கிற மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் குரல் கொடுத்துட்டே இருக்கோம். நான் வந்து ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்து நான் தொடர்ந்து பேசி வருகிறேன், அது பல இடங்களில் பதிப்பாயிருக்கு. திருக்குறளை உலக பொது மறை என்று சொல்வதை விட உலக பொது முறை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு பேச. அப்ப நீங்க கேட்கலாம், பொது மறைன்னு சொன்னா என்ன சார், பொது முறைன்னு சொன்னா என்ன? மறைக்கும் முறைக்கும் வித்தியாசம். ஏன் வந்து அந்த மறைங்கிற சொல்ல நான் இருக்கிறேன்னு சொன்னா, இந்த மறைங்கிற சொல்ல வந்து கோர்த்து விட்டதுனாலதான் மறைன்னு சொன்னா எதனுடைய தமிழாக்கம்? மறை என்ற சொல் வேதம் என்ற சொல்லினுடைய தமிழாக்கம். இப்ப என்ன சொல்ற, 4 வகை வேதம். உடனே என்ன பண்ணா, நான் மறை அப்ப மறை பொருள் மறை அப்படின்னு இதை வந்து உலக பொது மறை, எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துறதுனால ஒரு முஸ்லீம் படிக்கலாம், ஒரு கிறிஸ்தவர் படிக்கலாம், எல்லாரும் படிக்கிறதுனால இது உலக பொது மறை சொல்லிட்டாங்க. அவங்க பொது மறைன்னு சொன்னாங்க. இந்த திருக்குறளை பிரிண்ட் பண்ணும்போது தெய்வ புலவர் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த தமிழ் வேதமாகிய திருக்குறள் தான் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. யாழ்ப்பாணத்துல பிரிண்ட் பண்ணும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, தெய்வ புலவர் அவரை தெய்வமாக்கி, 2 திருவள்ளுவ நாயனார் அப்படின்னா அவர் ஒரு நாயன்மார் ஆக்கிறோம், ஒரு சைவம் ஆக்கிறோம். அப்புறம் தமிழ் வேதமாகிய, அதாவது வேதமாகிறோம், தமிழ் வேதமாகிய அருளி செய்த திருக்குறள். அப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா, அவங்ககிட்ட மனசுல தப்பு ஒண்ணு கிடையாது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இது ஒரு வேதத்துக்கு இணையானு சொன்னதுனால அதை நமக்கு பெருமை சேர்க்கிறதா நினைச்சு, அந்த பெருமை சேர்க்கிறதா நினைச்சிட்டு இவங்க வந்து தமிழ் வேதம் சொன்னாங்க. ஆனால் நான் அதில் முரண்பட்டு நிற்கிறேன். ஏன் அதில் முரண்பட்டு நிற்கிறேன்னு சொன்னா, இப்படி வேதம் 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 கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இடையில வந்து திருவள்ளுவரை கையகப்படுத்துகிற முயற்சி தொடர்ந்து பார்க்கணும். திருவள்ளுவர் மேல நான் கையகப்படுத்துறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பஸ்ல ஏறணும் துண்டை போட்டு வைப்பாங்க. ஊர்லாம் பஸ்ல ஏறணும்னா பஸ் கிளம்புறதுனால ஜன்னல் வழியா துண்டை போட்டு, துண்டை போட்டா ஏற்கனவே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. உடனே இது மாதிரி திருக்குறள் மேல ஒரு துண்டை போட்டு விட்டோம்னா அந்த துண்டோடைய கலர் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். பச்சை துண்டை போடுறாரா, ஒரு சிவப்பு துண்டை போடுறாரா, அல்லது காவி துண்டை போடுறாரான்னு